கடலுக்கு மேலே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பாலம், அதுவும் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் கடல் பாலம்னு புகழ் பெருமை சரித்திரம் உள்ளது தான் இந்த பாம்பன் பாலம். இந்த பாம்பன் பாலம் கட்டப்பட்டதுக்கு முன்னே இங்கே போக்குவரத்து எப்படி இருந்தது, பிரிட்டிஷ் காலத்தில் இந்த பாலத்தை எப்படி கட்டினாங்க, அண்ட் ஃபைனலாக இந்த 2025 திறக்கப்படுற இந்த புது பாம்பன் பாலத்தோட சிறப்புகள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட வரைபடம் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வரலாற்றையே பார்த்தா இந்த ராமேஸ்வரம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது. அந்த காலத்திலேயே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான இடமாக இது இருந்திருக்கு. ராமாயண காலத்திலிருந்து இந்த ராமேஸ்வரம் ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுது. தென்னிந்தியாவிலேருந்து மக்கள் ஆன்மீக பயணமாக எப்படி காசிக்கு போகிறாங்களோ அதே போல் வட இந்தியாவிலேருந்து மக்கள் ஆன்மீக பயணமாக இந்த ராமேஸ்வரம் வராங்க. இவ்வளோ சரித்திர புகழ் பெற்ற ராமேஸ்வரத்தை இந்திய நாட்டோட இணைக்கிறது தான் இந்த பாம்பன் பாலம். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த பாலம் வரத்துக்கு முன்னாடி இந்த ராமேஸ்வரமுக்கு மக்கள் எப்படி வந்திருப்பாங்க. கிபி 1400 காலங்கள்லேயே இந்த இடம் ஒரு வணிக ஸ்தலமாக இருந்ததுக்கான குறிப்புகள் இருக்குது. அப்போ இந்த மண்டபம் பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் இடையில் மணல் திட்டுகள் தான் இருந்ததாக சொல்லப்படுது. அதன் பின்னர் நடந்த இயற்கை சூழல் மாற்றங்களால் இந்த மண்டபம் அண்ட் ராமேஸ்வரம் இடையில் நீர் அதிகமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ பாம்பன் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி வர மக்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு வரணும்னா படகு போக்குவரத்து தான் உதவியாக இருந்திருக்கு. அடுத்து 1800களில் பார்த்தா ஆங்கிலேயர் இந்தியா அண்ட் இலங்கையை அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. 1876ஆம் ஆண்டு கடலுக்கு நடுவில் இந்தியாவின் ராமேஸ்வரம் தீவையும் இலங்கையில் இருக்க மன்னார் தீவையும் இணைக்கிற மாதிரி ஒரு ரயில் இணைப்பு நிறுவும் திட்டம் ஆராய்ச்சி செய்யப்பட்டுச்சு. அதிலிருந்து ஒரு 30 ஆண்டுகள் அப்புறமா ஜூன் 1906ஆம் வருடம் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வழியாக தனுஷ்கோடி வரை ரயில் பாதை அமைக்கவும் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்திற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுற தேயிலை, தேக்கு, புகையிலை போன்ற வர்த்தக ஊக்குவிப்பதற்காக தான் இந்த பாலம் கட்டப்பட்டது. பாம்பன் பாலத்தோட கட்டுமான பணிகள் பார்த்தீங்கன்னா ஜூன் 1911 தொடங்கி ஒரு 30 மாதங்கள் கழித்து டிசம்பர் 1913 நிறைவேறியது. வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ்னு அழைக்கப்படுற இந்த பாலம் அதிகபட்சமாக ஒரு 81 டிகிரி மேல் நோக்கி திறக்க முடியும். இதனால் கடலில் கப்பல்கள், படகுகள் அதன் கீழே செல்ல வசதியாக இருக்கும். இந்த பிரிட்ஜ் இருக்கிற இடத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அதிக எடை கொண்ட சரக்கு கப்பல்கள் போகிற மாதிரி தான் இந்த இடத்த தோண்டி செஞ்சுருக்காங்க. பாம்பன் பாலம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 1912ஆம் நாள் அன்றைக்கி மக்களுக்காக திறக்கப்பட்டுச்சு. இது தவிர ராமேஸ்வரம்லேருந்து தனுஷ்கோடிக்கு ரயில் பாதை அமைக்கும் திட்டமும் அங்கேருந்து நீராவி கப்பல் இணைக்கிற திட்டத்துக்காகவும் ஆங்கிலேயர்கள் ஒரு 70 லட்சம் இது செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. 2007 வரை மீட்டர் கேஜாக இருந்த இந்த ரயில் பாலம் ப்ராட் கேஜாக 2007க்கு அப்புறமா அப்கிரேட் ஆச்சு. வீடியோ நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்தியாவிலேயே முதல் கடல் பாலமும் அதுவும் நீளமான கடல் பாலமும் 2010 வரை இதாக இருந்திருக்கு. 2010 மும்பையில் ஓப்பன் செய்யப்பட்ட பாந்திரா ஊர்லி சீலிங் தான் இப்போ இந்தியாவிலே லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ். அதோட தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கிலோமீட்டர். பட் அதுவுமே ரோட்வே தான். இப்போ வரைக்குமே இந்தியாவில் நீளமான கடலில் இருக்கிற ரயில் பாலம்னா இது இந்த பாம்பன் பாலம் மட்டும்தான். இவ்வளோ சிறப்புள்ள பாம்பன் ரயில் பாலத்தை பற்றி பேசும்போது தனுஷ்கோடியை பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. தனுஷ்கோடி 1964 வரை ஒரு பரபரப்பான மக்கள் நடமாட்டம் மிக்க ஒரு துறைமுகமாக இருந்தது. இங்கே இருந்து இலங்கைக்கு சரக்கு மற்றும் மக்கள் போக்குவரத்து சுமூகமாக நடந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன், கஸ்டம்ஸ் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல், போர்ட்டுன்னு இது ஒரு முக்கியமான வணிக மையமாக இருந்தது. சென்னையிலேருந்து கொலம்போக்கு நமக்கு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைமில் ஒரே ட்ரெயின் டிக்கெட்டில் போகிறதுக்கான வழிமுறை இருந்தது. ஸோ 1914 பாம்பன் பாலம் கட்டினதுக்கு அப்புறமா ஒரே ட்ரெயின் டிக்கெட் எடுத்திங்கன்னா சென்னையிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் அந்த ட்ரெயினில் இந்த தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னாருக்கு ஒரு சின்ன போட் சர்வீஸில் போயிட்டு அதுக்கப்புறமா தலைமன்னார்லேருந்து கொழும்போக்கு இன்னொரு ட்ரெயினில் நீங்கள் போகலாம். இவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு ரயில் சேவை 1964 வந்த ஒரு புயல் அப்படியே புரட்டி போச்சு. டிசம்பர் 23 தனுஷ்கோடியை தாக்குது. அந்த சமயத்தில் ராமேஸ்வரம்லேருந்து தனுஷ்கோடி அந்த பேசஞ்சர் ட்ரெயின் சிக்னலுக்காக நின்னும்போது இந்த புயல் தாக்கி அதில் இருந்த 200 பேர் பலியாகிறாங்க. அந்த ரயில் பாதையும் சுத்தமாக துண்டிக்கப்படுது. இந்த புயலால் தனுஷ்கோடியில் மட்டும் 800 பேர் உயிரிழக்கிறாங்க. அண்ட் இங்கே இருந்த ரயில்வே ஸ்டேஷன், சர்ச், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல் எல்லாமே இந்த புயலுக்கு இரையாகுது.
இந்த புயலுக்கு அப்புறமா இந்த தனுஷ்கோடி மனிதர்கள் வாழவே தகுதியற்ற இடமா, அதாவது ஒரு கோஸ்ட் டவுனா அறிவிக்கப்படுது. இப்போ தனுஷ்கோடி போனால் அந்த புயலோட மிச்சமா இடிஞ்ச நிலையில் இருக்கிற சர்ச், போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளால பார்க்க முடியும். இப்படிதான் பாம்பன் பாலத்தோட வரலாற்றை பார்க்கும்போது அதில் இந்த தனுஷ்கோடி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்படி ஆங்கிலேயர்களால் 1914 தொடங்கப்பட்ட இந்த பழமையான பாம்பன் பாலம் காலமாற்றங்கள், வெள்ளம், புயல், சுனாமின்னு பல இயற்கை பேரிடர்களை சந்தித்தாலும் 100 ஆண்டுகள் தாண்டியும் திறன்பட இயங்குச்சு. 1980ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு தீவிரமான சூறாவளியால் பாம்பன் பாலம் கடுமையான பாதிக்கப்படுது. ஆனால் அது உடனே பழுது பார்க்கப்பட்டு திருப்பி செயல்படுத்தப்பட்டது. ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆனதுக்கப்புறமா பழைய பாலம் வயதானதுனாலும் அரிப்பு அச்சுறுத்தல் காரணமாகவும் அதற்கான மாற்று தீர்வு தேவைப்பட்டது. அதற்கான மாற்று தீர்வு தான் இந்த புதிய பாம்பன் பாலம். இந்த புது பாலத்தில் 2 விஷயங்களை முக்கியமாக குறிப்பிடணும். இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் சீ லிஃப்ட் பிரிட்ஜ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சீ லிஃப்ட் பிரிட்ஜஸ் யூஎஸில் கோல்டன் கேட் பிரிட்ஜு, லண்டனில் டவர் பிரிட்ஜு அண்ட் டென்மார்க், ஸ்வீடனில் இருக்க ஹொரிசன் பிரிட்ஜுன்னு இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற வெர்டிக்கல் சீ லிஃப்ட் பிரிட்ஜஸ். அதே மாதிரி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு வெர்டிக்கல் சீ லிஃப்ட் பிரிட்ஜு இப்போ நம்ம இந்தியாவிலும் இருக்க போகுது. அதுதான் இந்த புதிய பாம்பன் பாலம். இது கடல் மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 அடி உயரத்தில் இருக்குது. பழைய பாலத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 அடி உயரம் ஜாஸ்தி. இந்த புது பாலத்தில் 22 மீட்டர் உயரம் உள்ள கப்பல்கள் கடந்து செல்கிற வகையில் தான் இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் ஒர்க் ஆகுது. ரெண்டாவதாக இந்த பாலம் துருப்பிடிக்காத வகையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், ஹைகிரேட் ப்ரொடெக்டிவ் பெயிண்டோட கட்டப்பட்டிருக்கு. அதுலேயும் இந்த ஹைகிரேட் பெயிண்ட்னால இந்த பாலத்தில் கடல் அரிப்பிலேருந்து பாதுகாப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த புதிய பாலத்தில் விண்ட் வெலாசிட்டி மானிட்டர் பயர் நம்பர் 38 இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இது விண்டோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணிகிட்ருக்கு. விண்டோட ஸ்பீடு 58 கிலோமீட்டருக்கு மேலே வீசுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு ரெட் சிக்னல் ட்ரிகர் பண்ணி ரயில்கள்லாம் மண்டபம் இல்லை ராமேஸ்வரம் பகுதியிலே நிறுத்தப்படும். ஸோ இந்த விண்ட் வெலாசிட்டி மானிட்டரிங் சிஸ்டம்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் நடக்கும்போது மக்கள் இல்லை பொருள் இழப்பு நடக்காமல் இது தடுக்க ரொம்ப உதவியாக இருக்கும். இவ்வளவு சிறப்புகள் அண்ட் பயன்கள் கொண்ட இந்த புதிய பாம்பன் ரயில் பாலம் இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 6, 2025 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படுது. இந்த புதிய ரயில் பாலத்தில் முதல் ரயில் பயணம் ராமேஸ்வரம்லேருந்து தாம்பரம் போகும் 16104ங்கிற ட்ரெயினாக தான் இருக்க போகுது. இந்த பாலம் வேலை நடந்தபோது ரயில்கள் ராமநாதபுரம் இல்லை மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஹால் பண்ணியிருந்தாங்க. இப்போ புது பாலம் ஓப்பன் பண்ணுறதுனால இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வர ஆப்ரேட் ஆன ட்ரெயின்ஸு இப்போ பழையபடி ராமேஸ்வரம் வர ரன் ஆக போகுது. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். வீடியோவை இதுவரை பார்த்துருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே ராமேஸ்வரம் பக்கத்தில் உள்ள குருசடை தீவு பயணம் பற்றின ஒரு விரிவான வீடியோ லிங்கை சைடில் ஆட் பண்ணிக்க, செக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.